சின்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த ஊர்ல திரும்பி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு சாஃப்ட்னா சாஃப்ட். அப்படி ஒரு சாஃப்ட். என்னடா கால் உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்குறேன். இட் வாஸ் லிட்டரலி ப்ளீடிங். Come and fly away with me. 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 ஹாய், திஸ் இஸ் மீ பவா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஆக்சுவலி நான் இந்தியாலேருந்து வரப்போ ஒரு முடிவோட தான் வந்தேன். ஓகே, நம்ம யூகே போறோம். இதெல்லாம் நம்ம பக்கெட் லிஸ்ட். இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா வரிசையா நம்ம பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து நான் இருக்கிறது பர்மிங்ஹாம். ஸோ பர்மிங்ஹாம்லேருந்து ஸ்காட்லாண்ட் இல்லைன்னா எடின்பரா நம்ம டிராவல் பண்ணி போய் ஸ்னோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் கிறிஸ்மஸ் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோட தான் இருந்தேன். பட் கெஸ் வாட்? ஒன் ஃபைன் டே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி, "ஏய் வெளியில பாரு ஸ்னோ" அப்படின்னோனே, தூங்கிட்டு இருக்கேன். காலையில 4 மணி எப்படி இருக்கும்? வந்து "ஏப்பா" அப்படின்னு நான் வச்சுட்டேன். திரும்ப வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. திரும்ப சொல்றாங்க, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையா ஒண்ணுமே புரியல. நான் பொறுமையா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இட் வாஸ் ஸ்னோயிங் அவுட் சைட். எனக்கு லிட்டரலா என்ன கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு பார்க்கறது நெஜமா? இல்ல என்னடா ஒண்ணுமே தூக்கத்துல அப்படின்ற மாரி இருந்தேன் நானு. ஸோ கடகடன்னு அவசரத்துல, அவ்ளோ தூக்க கலக்கத்துல டக்குனு ஒரு ஜாக்கெட் மட்டும் போட்டு, டக்குனு ரெடி ஆயிட்டு, நான் பாட்டுக்கு ஒரு பேசிக்கான ஒரு லோஃபர போட்டு நான் கிளம்பி போயிட்டேன் கீழ. போயிட்டு என்ட்ரி ஆகையில எனக்கு எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, ஒரு வின்டர் வண்டர்லேண்ட் ட்ரீமி பிளேஸ்க்குள்ள நான் போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி என்ன நானே அங்க ஒரு மெயின் கேரக்டரா நெனச்சுக்கிட்டு நான் உள்ள போக ஆரம்பிச்சுட்டேன். போனா லிட்டரலா என் மேல ஸ்னோ ஆகுது. அந்த அந்த ஸ்னோ பார்ட்டிகிள்ஸ்லாம் லைக் காட்டன் பட்டா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு சாஃப்ட்னா சாஃப்ட். அப்படி ஒரு சாஃப்ட். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல பட்டுட்டே இருக்கு. எனக்கு பயங்கர என்ஜாய்மென்ட் ஆயிடுச்சு. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி இருந்தேன் நானு. ஸோ அதுல விஷயம் என்னன்னா, நான் பண்ண பெரிய மிஸ்டேக். நான் அவ்ளோ தூக்கத்துல வந்திருந்தாலும், பட் ஸ்னோன்னு எனக்கு தெரியுது. எந்த அளவுக்கு நான் தெளிவா இருந்திருக்கேன்னா, கையில வந்து கிளவுஸ் போடல. கால்ல சாக்ஸ் இல்ல, ஷூ இல்ல. ஒரு லோஃபர். நான் பாட்டுக்கு கீழ வந்துட்டேன். லிட்டரலா என் கை வந்து அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. லைக் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம கையில நம்ம பாடில இருந்ததுன்னா, அது அது எ இங்க வந்து தான் எனக்கே அது தெரிஞ்சது. லைக் என் கை வந்து அவ்ளோ ஃப்ரீஸா இருந்தது. ஸோ திடீர்னு அதுலேருந்து கைய எடுத்தோனே அவ்ளோ ஹீட் ஆகுது. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ல என் கை வந்து பயங்கர பர்னிங் சென்சேஷன். என்னால முடியவே இல்ல. எரியுது, அப்படி எரியுது. என்ன பண்றதுன்னே புரியல. விடுவேனா நானு? பரவால்ல. எரிஞ்சு என்ன ஆனாலும் பரவால்ல. இன்னைக்கு நம்ம கீழ தான் இருக்கோம். மேல போக்கூடாது அப்படின்னு கிளவுஸ் இருக்கு. இதுல எடுத்துட்டு வர்றத விட, பட் ஸ்னோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு என்ன பயம்னா, நான் இப்போ மேல வந்துட்டேன்னா, டக்குனு வந்து முடிஞ்சிருமோ! ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் அப்டின்ற மாரி, கீழ வந்தா என்னடா இது! அப்டின்ற மாரி ஆயிடுமோ! அப்டின்றதுக்காக நான் வந்து வரல. 2வது விஷயம் நான் எனக்கு வந்து வீட்டுக்கு மாத்தி, 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 மாத்தி ஃபோன் அடிக்கிறேன். வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு, "ஸ்னோ பாரு, ஸ்னோ பாரு, ஸ்னோ பாரு" அப்டின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து என்னால மறக்கவே முடியாது. 3 விஷயம் என்னன்னா, லைக் ஸ்னோமேன் செய்றேன்னு ஒரு வித்த காட்டிட்டு இருந்தேன். அந்த ஸ்னோமேன் செய்றேன்ற பேர்ல நான் ஸ்னோமேனா தான் பண்ணேன். பட் அது வெளிய வரையில லைக் ஒரு கிரைம் சீன்க்கு ரெடி பண்ண ஏலியன் மாரி இருந்தது. லைக் உருளைக்கிழங்குக்காவது ஏதோ ஒரு ஷேப் அப்படி சொல்லலாம். இத பார்க்கையில எனக்கு அது என்னடா இது? இத நம்ம ஃபோட்டோ புடிச்சு போட்டோம்னா, கண்டிப்பா நம்ம மரியாதை நம்மளே கெட்டுப்போம். வேணாம் தேவையில்லாத வேல அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோலாம் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நானு. 4த் டைம் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ, லைக் ஸ்னோபால் செஞ்சு, அடிச்சு, விளையாண்டு அப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது வந்து லிட்டரலா ஜாலியா இருந்தது. ஆ அதுக்கப்புறமா நாங்க வந்து எனக்கு ஷிஃப்ட் 6:00 மார்னிங். ஸோ பார்ட் டைம் நான் போயிட்டுருந்தப்போ, ஆ ஒரு 4:30 அந்த மாதிரி வந்து நாங்க கேப்ல போயிட்டுருக்கோம். நான் தூக்க கலக்கத்துல என்ன நெனச்சுட்டேன்னா, மழை பெய்யுது அப்படின்னு நெனச்சுட்டேன். பட் ஸ்னோ அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸ்னோவா? அப்படின்ட்டு அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் போய் பார்த்தா, அப்படி ஸ்னோ. செம்ம ஸ்னோ பெஞ்சது. சூப்பரா இருந்தது. லைக் 20 மினிட்ஸ் ப்ரியாராவே நாங்க வொர்க் போனனால, லைக் வெளியிலயே இருப்போம். இப்ப வந்து நம்ம கிளாக் இன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலயே சுத்திட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், என்ஜாய் பண்றோம். பயங்கரமா இருந்தது. அது வந்து என்னால மறக்கவே முடியாது.
வீட்ல சொன்னாங்க, "நெக்ஸ்ட் விஷயம் பார்த்து நடந்து போ. என்னதான் ஸ்னோ நீ என்ஜாய் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து போ. ஏன்னா நீ சும்மாவே நேரா நடக்கிறேன். பார்த்து போயே நீ வந்து எங்கேயாவது அடி வாங்கிட்டு வருவ. ஸோ பார்த்து போ. கிளம்ஸியா இருக்காதன்னு" படிச்சு படிச்சு சொன்னாங்க. நான் தான் அவங்க சொல்லியிருக்காங்களேன்னு பார்த்து யூனிக்கு ரெடி ஆயிட்டு, ஸ்னோலாம் முடிஞ்சிருச்சு. பார்த்து நான் வந்து சாக்ஸ் போட்டு, ஷூ போட்டு ப்ராப்பரா நம்ம நடப்போம் அப்டின்ட்டு, ஒழுங்கா நான் பார்த்து ஃபோக்கஸ்டா என்னோட கண்ணு வந்து ரோட்ல தான் இருக்கு. அவ்ளோ பார்த்து நான் நடந்து போய் வாரி விழுந்தேன். அப்படி கீழ விழுந்துட்டு நான் என்ன பண்றது? நம்ம ஊர்லயாவது ஒரு 4 பேர் "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த ஊர்ல திரும்பி கூட பார்க்கல. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டு எனக்கு அப்போ அடி பெருசா தெரியல. நான் பாட்டுக்கு வந்தேன். போயிட்டு போறோம். நாங்க போன உடனே வந்து எல்லார்கிட்டயும் நீயும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா? இப்படி இருந்ததுல்ல, அப்படி இருந்ததுல்லன்னு பேசிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்தாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் கிட்டயே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவங்களும் லிட்டரலா எப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி வேர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் மச் ஆஃப் ஸ்னோ அண்ட் கோல்ட்." ஸோ இந்த அளவுக்கு வந்து இவ்ளோ வர்ஸா இந்த வெதர் இருந்ததே கிடையாது அப்படின்னோனே எங்களுக்கு வந்து, "என்னடா இப்படி சொல்றாங்க?" ஏதோ நம்ம வந்த நேரம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலி வைபுக்கு போயிட்டோம். ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கால் வந்து உறுத்துற மாரி இருந்தது. என்னடா கால் உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்குறேன். இட் வாஸ் லிட்டரலி ப்ளீடிங். இப்படி ப்ளீட் ஆகவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே. பட் எனக்கு வந்து ரெக்ரெட் பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. பட் இவ்ளோ கிளம்ப்சியா இருந்தாலும், இவ்ளோ விஷயத்துல நான் சொதப்புனாலும், எனக்கு இந்த விஷயத்த பத்தி பேசினா ஐ குடன்ட் ஸ்டாப் ஸ்மைலிங். அந்த அளவுக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணேன். லிட்டரலா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். இங்க ரியலா நடக்குது. நான் அங்க இருக்கேன். இதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து அடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வேற மாரி தான் இருந்தது. எனக்கு எதுவுமே வந்து ரெக்ரெட் பண்றதுக்கு சொல்லவே முடியாது. என்கிட்ட வந்து யாராவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் திங்ஸ் தட் ஹவ் எவர் ஹேப்பன்ட் இன் தி யுகே அத பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா என்னோட மைண்ட்ல யோசிக்காம வர ஒரு விஷயம் அப்படின்னா, ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ லிட்டரலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால தான் ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு ஒரு வேற மாரியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்னோக்கு நீ வந்து ப்ரிப்பேர்டா இருப்பியா? அடிலாம் வாங்காம அப்படின்னு கேட்டா, யாஹ்! ஐல் ட்ரை. கண்டிப்பா வந்து கீழ விழாம இருக்கிறதுக்கு, இல்ல கீழ விழுந்தா எப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா தான் இருப்பேன். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.